வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில பேருக்கு இந்த மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி, தீட்டு வர்றதுக்கு முன்னாடி நிறைய மியூட் ஸ்விங்ஸ் மாதிரி இருக்கும். திடீர்னு எரிச்சலாவாங்க, தலைவலி இருக்கும். இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். இதை எப்படி சொல்லுவோம்னா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபீமேலுக்கு சைக்கிள் எய்தர் 28 நாள் இருக்கும், இல்லாட்டி 30 நாள் இருக்கும். இது நார்மலா உள்ள இல்ல சராசரியா இருக்கவங்களோட இந்த சைக்கிள் இப்படிதான் இருக்கணும். சோ இதுல எய்தர் ஒரு 14 நாள்ல நமக்கு அந்த கருமுட்டை நல்லா ஃபார்ம் ஆயிடும். கருமுட்டை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி அது நமக்கு கர்ப்பம் தரிக்கல அப்படின்னா அது நமக்கு அடுத்த மாசம் தூரமா நமக்கு வெளியே வந்துடும் இல்லையா. சோ அப்படி வரும்போது அந்த 14 நாளுக்கு அப்புறமா அந்த 30 நாளுக்குள்ள நமக்கு என்னென்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, அந்த தீட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஹார்மோன்ஸ் நிறைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ல நிறைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது என்னென்ன மாதிரியான அந்த வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மைண்ட் செட்ல யூஸ்வலா பெண்கள் இருப்பாங்க, என்ன மாதிரி தொந்தரவுகள் சில பேருக்கு ரொம்ப இரிட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க, பயங்கரமா கோவம் வரும். சில பேருக்கு அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மலச்சிக்கல் இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு டயரியா மாதிரி போகும். சில பேருக்கு பிரெஸ்ட்ல உங்களுக்கு பெயின் இருக்கும், உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒத்த தலைவலி மாதிரி சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சைடு இருக்கும், இல்லைன்னா 2 சைடுமே ஃபுல் தலையுமே எனக்கு பயங்கரமா வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல மென்சஸ்க்கு முன்னாடி எந்த ரீசன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எந்த வேலையுமே பண்ண பிடிக்கல, நிறைய வேலைகள் இருக்கு பண்றதுக்கு, பட் ஆனா செய்யணும்ன்ற தோண மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வர்றதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், ஸ்டொமக் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் வயிறு உப்பசமா இருக்க மாதிரி இருக்கு, வயிறு பெருசா இருக்க மாதிரி இருக்கு வர்றதுக்கு முன்னாடிம்பாங்க. சில பேர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது, அது ரொம்ப வயிறு வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்பப்போ, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு, ஓவராலா பாடியே வீக்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு வலி, ஃபுல் உடம்பே வலிக்குது. இதனால அவங்களோட ஒர்க் பாதிக்குது. எனக்கு ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 15 நாள்ல எனக்கு தொடர்ச்சியா ரொம்ப டல்லாவே இருக்க மாதிரி இருக்கு. இதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு ஹார்மோனல் டேப்லெட்ஸோ இல்லாட்டி ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ், பெயின் கில்லர்ஸோ நான் எடுக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேச்சுரலான ஹோமியோபதி மெடிசன் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு இருக்கும். இதுல உள்ள மெடிசன்ஸ் எல்லாமே நேச்சுரல் மெடிசன்ஸ் தான். இந்த சாப்பிடறனால நம்மளோட ஹார்மோன்ஸ்லயோ நம்மளோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துல எந்த ஒரு பாதிப்புமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சில பேருக்கு மைக்ரைன் மட்டும் இருக்கும், சில பேர் டிப்ரெஷனோட சேர்ந்து ஒரு கான்ஸ்டிபேஷனோ இல்லாட்டி ஒரு ஆங்ஸைட்டியோ இருக்கும். ஸோ எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸோட அவங்க வர்றாங்க, அந்த கரெக்டா அந்த 15 நாள் ஓவுலேஷனுக்கு அப்புறமா என்னென்ன சிம்டம்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. பிரெஸ்ட்ல பெயின் இருக்கும், ஒரு டெண்டர்னஸ், தொட்டாலே பயங்கரமா பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சிம்டம்ன்றத ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப நல்லா தீர்வு நம்ம ஹோமியோபதியில இருக்கு. வித்தின் 1 மந்த்க்குள்ளேயே நம்ம நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துடலாம். இதோட சேர்த்து உங்களுக்கு எதுவும் மென்சஸ்ல இர்ரெகுலாரிட்டி இருக்கு, கரெக்ட் டைம்க்கு வரல, எனக்கு 40 நாளைக்கு ஒருக்க வரும், 50 நாளைக்கு ஒருக்க வரும், இல்லாட்டி ரொம்ப சீக்கிரமா வந்துடும், எனக்கு 28 நாளுக்குள்ளேயே வந்துடும், இதையும் கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்னென்னலாம் சாப்பிடுற சாப்பாடு ஐட்டத்துல எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும், ஜென்ரல் டிப்ஸ் இந்த டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சால்ட்டை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும் இந்த டைம்ல, அதை கம்மி பண்றதுக்காக சால்ட்டை கம்மி பண்ணணும். அதே மாதிரி காஃபி, டீ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த மைக்ரைன் மாதிரி ஹெட்டேக் இதெல்லாம் கூடாம கொஞ்சம் இருக்கும் அந்த டைம்ல. அதே மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி விட்டமின், மெக்னீசியம், பொட்டாசியம்ஸ் இந்த மாதிரி உள்ள நல்ல ரிச்சான ஃபுட்டையும் நம்ம சாப்பிடலாம். ஏற்கனவே நமக்கு வீசிங் இருக்கு, நமக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தொந்தரவு இருக்கு, நமக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்கு, ஒரு சைக்காலஜிக்கலா நமக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நமக்கு ஏற்கனவே அலர்ஜி இருக்கு, நமக்கு ஏற்கனவே உடல் சோர்வு இருக்கு, தீட்டுல போறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி ஏதோ நமக்கு மென்சஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த தொந்தரவெல்லாம் நமக்கு அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்போ இந்த 15 நாள் ஓவுலேஷனுக்கு அப்புறமா மென்சஸ் வர்ற வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு சில பேருக்கு கூடுற மாதிரி இருக்கும். இந்த அலர்ஜி ரிலேட்டட்னா அட்ரிகேரியா, இந்த மாதிரி எல்லாமே அந்த டைம் கூடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு அப்படின்னாலும் இதையும் நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.